ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் நம்ம இப்போ இருக்கோம். ஓகே, இப்போ தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம டெய்லியும் 10 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, நீங்கள் இதையும் மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருக்கிறதோட முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி படிச்சுட்டு வந்தாவே போதும். கண்டிப்பாக ஒரு 6 மந்தில் என்னது ஒரு 2000 கரண்ட் அஃபேர்ஸுக்கு பக்கமாக அது நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே நல்லாவே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம போகலாம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, உலகம், ஸ்போர்ட்ஸு, புக்ஸு, ஓகேவா, மத்திய அரசின் திட்டங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்வென்ஷன், எல்லாத்தையுமே இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன இருக்குதோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க அண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, அக்டோபர் 13க்கான ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ஓகேவா, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 11. ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்டோபர் 11 தான் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஓகேவா, சரி, ஓகே. இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மை வாய்ஸ் அவர் ஈக்குவல் ஃப்யூச்சர். ஓகேவா, இதுதான் இந்த ஆண்டுக்கான சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்துக்கான தீம் பார்த்திங்கன்னா மை வாய்ஸ் அவர் ஈக்குவல் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் 2020க்கான தீமு. அக்டோபர் 11 எவ்ரி இயர்ஸ் என்ன பண்ணோம், செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பற்படை செயல்பாடு விருது பெற்ற கப்பல்கள் பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்குது. யாரான்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சயாத்ரி அண்டு ஐஎன்எஸ் கோரா. இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கப்பற்படை செயல்பாடு விருது 2020க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்குது. ஓகேவா, இந்த 2 கப்பல்களும் அதெல்லாம் என்ன போச்சு, ஐஎன்எஸ் சயாத்ரி அண்டு ஐஎன்எஸ் கோரா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பிரிட்டட் ஷிப். ஓகே, பெஸ்ட்டு ஸ்பிரிட்டட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் ஐராவத். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐஎன்எஸ் ஐராவத் அண்டு கில்டன். ஓகேவா, கில்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 கப்பல்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பிரிட்டட் ஷிப் அப்படிங்கிற அவார்டு பார்த்திங்கன்னா இது 2க்கும் கொடுத்துருக்குறாங்க. கடற்படை செயல்பாடு விருது பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சயாத்ரிக்கும் அண்டு கோராவுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 2020 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்துருக்காங்க. பவுல் மில்கிராம் அண்டு ராபர்ட் வில்சன். இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 பேருக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க 2020 பொருளாதாரக்கான நோபல் ப்ரைஸு கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியினுடைய லெக்சர்ஸ் இவங்க. ஓகேவா, அமெரிக்கா ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியினுடைய லெக்சர்ஸனான இந்த பவுல் மில்கிராம் அண்டு ராபர்ட் வில்சன். இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2020 பொருளாதாரக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நியூ டெண்டர். ஓகேவா, நியூ டெண்டர் அதாவது புதிய ஏல முறையை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புதிய ஏல முறையை ஏலம்னா டெண்டர் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த பொருளாதாரத்தில் டெண்டர், அந்த புதிய ஏல முறையை இவங்க பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறது பாராட்டி இந்த 2020க்கான நோபல் ப்ரைஸு இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் ஒன்று பார்த்திங்கன்னா, எந்த ஐஐடி ஆன்டி மைக்ரோபியல் உணவு வார்ப்பிங் பொருள் உருவாக்கியுள்ளதுன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஓகேவா, ஐஐடி மெட்ராஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆன்டி மைக்ரோபியல் உணவு வார்ப்பிங் பொருள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ச். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு பாலிமரைஸ் இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா உணவை கெட்டு போகிறதுக்கு கூடாது. ஓகேவா, மேக்ஸிமம் 21 நாள் வரலும் உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கிற அளவுக்கு இது கெப்பாசிட்டி உள்ள அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆன்டி மைக்ரோபியல் உணவு வார்ப்பிங் பொருள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெட்ராஸ் ஐஐடி உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா, காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சி பாலிமரைஸ் அதில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா டிபிடி பிஐஆர்ஏசி. ஓகேவா, டிபிடி
பிஐஆர்ஏசி பிராக் ஓகேவா. சுத்தமான தொழில்நுட்ப டெமோ பூங்கா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஓகேவா. கல்கத்தாவில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி டெல்லியில் தான் இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா. இது ஓப்பன் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தன் ஓகேவா. ஹர்ஷவர்தன் அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஹர்ஷவர்தன் யார், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அதேமாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினுடைய அமைச்சரும் இவர் தான் ஓகேவா. ஸோ இவர் தான் இதை பார்த்தீங்கன்னா காணொலி மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், டெல்லியில் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பயோடெக்னாலஜி ஓகேவா. ஸோ பயோடெக்னாலஜி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த என்னது டிபிடி பிஐஆர்ஏசி சுத்தமான தொழில்நுட்ப டெமோ பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பயோடெக் ஓகேவா. ஸோ பயோடெக்னா உயிர் தொழில்நுட்பவியல் ஓகேவா. ஸோ அந்த துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. இதை யாரெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிபிடி அண்டு பிஐஆர்ஏசி பிராக் அண்டு டாட்டா ஓகேவா. ஸோ 3 பேர் சேர்ந்து தான், அந்த 3 கம்பெனி சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சுத்தமான தொழில்நுட்ப டெமோ பூங்காவை என்ன பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் முழுமையான டிஜிட்டல் பொதுக்கல்வி மாநிலம் எதுனா ஸோ கேரளா தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா. ஸோ கேரளா தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மாநிலமாக வந்து வந்திருக்கிறாங்க. அதாவது கல்வியை டிஜிட்டலைசேஷன் ஓகேவா. கல்வியை என்னது டிஜிட்டல் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான் முதல் மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. இது எப்படின்னா ஸோ 1 to 12 ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலுமே என்ன பண்ணுறாங்க டிஜிட்டல் மயமாக்குறாங்க ஓகேவா. ஸோ டிஜிட்டல் மயமாக மாற்றுறாங்க ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரலும் ஸோ 45,000 கிளாஸ் ரூம்ஸ் ஓகேவா. 45,000 ஸ்கூல்னு நினச்சிக்காதீங்க ஓகேவா. ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா ஒரு 4,700 ஸ்கூல் தான் ஓகேவா. அதில் இருக்கக்கூடிய 45,000 வகுப்பறை ஓகேவா. அதாவது கிளாஸ் ரூம்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஹைடெக்காக மாற்றுறாங்க ஓகேவா. என்ன பண்ணுறாங்க ஹைடெக் லெவலில் மாற்றுறாங்க ஓகேவா. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் to 12th 1 to 12 வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பண்ணுறாங்க. 8 to 12 வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூம்ஸை அதாவது 4,700 ஸ்கூலில் ஹைடெக் லெவலில் கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ கேரளாவில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பொதுக்கல்வி மாநிலத்தில் நம்ம கேரளா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது முதல் மாநிலமாக வந்திருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சமத்துவமின்மையை குறைப்பதற்கான குறியீடு ஓகேவா. ஸோ சிஆர்ஐ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர் ஓகேவா. சிஆர்ஐ இண்டெக்ஸ் ஓகேவா. சமத்துவமின்மையை குறைப்பதற்கான குறியீடு 2020 இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 129வது இடம் ஓகேவா. 129வது இடத்துல இருக்குது ஓகேவா. ஸோ இந்த அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபேம் ஓகேவா. ஸோ ஆக்ஸ்ஃபேம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக்ஸ்ஃபேம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சமத்துவமின்மை குறைப்பதற்கான குறியீடு 2020 பார்த்திங்கன்னா இந்தியா 129வது நாடாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்குள் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் குழாய் இணைப்பை ஓகேவா. ஸோ பைப் கனெக்ஷன் உறுதி செய்யப்படுவதற்கான இயக்கம் ஓகேவா. ஸோ ஜல் ஜீவன் இயக்கம் ஓகேவா. அந்த இயக்கத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் இயக்கம். இந்த ஜல் ஜீவன் இயக்கம் எதுக்கு கீழே செயல்படுதுன்னா ஜல் சக்தி, மத்திய அரசின் ஜல் சக்தி ஓகேவா, ஜல் சக்தி அமைச்சகம் ஓகேவா. ஸோ அமைச்சகம் ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழே என்ன பண்ணுது இந்த ஜல் ஜீவன் இயக்கம் வந்து செயல்படுது ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் மூலமாக என்னது தண்ணியை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 2024 அப்படிங்கிறது தான் இதனுடைய டார்கெட்டு ஓகேவா. சரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை செக் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா தண்ணி என்ன பண்ணலாம் யார் வேணாலும் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் என்ன பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹரியானா அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ அவங்க தண்ணியை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இவங்க வீட்டிலே போய் என்ன பண்ணுறாங்க செக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு நடமாடும் ஆய்வகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா அரசு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்
நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரக கல்வி சங்கத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ ஊரக கல்வி சங்கம். ஓகேவா. இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பாலசாஹேப் விகே பட்டேல். ஓகேவா. ஸோ இவங்க பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க. டாக்டர் பாலசாஹேப் விகே பட்டேல் அவருடைய பேர் தான் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மக்களவை உறுப்பினர். ஓகேவா. ஸோ மக்களவை உறுப்பினர். மக்களவைன்னா நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் லோக்சபா. ஓகேவா. மக்கள் ஓட்டு போட்டு தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அவை தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை. ஓகேவா. ஸோ அந்த மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலசாஹேப் விகே பட்டேல். ஓகேவா. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஊரக கல்வி சங்கம் 1964. ஓகேவா. 1964. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் அளிப்பதற்காகவும் என்ன பண்ணாங்க இந்த ஊரக கல்வி சங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 1964 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ரொம்ப பாடுபட்டுருக்கிறாரு. ஓகேவா. அதுக்காக இவருடைய பெயர் வந்து பிஎம் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா. டாக்டர் பாலசாஹேப் விகே பட்டேல் ஊரக கல்வி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. டுடே லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஓகேவா ஜெனடிக் டிசார்டர் ஓகேவா செய்யப்பட்ட கோதுமையை அங்கீகரித்த முதல் நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அர்ஜென்டினா. ஓகேவா. ஸோ அர்ஜென்டினா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமையை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரித்த முதல் நாடு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை சமாளிக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ வறட்சியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன அது மழை இல்லாத காலங்களில் அதாவது ரொம்ப வெயிலாக இருக்கிற காலங்களில் என்ன பண்ணுறோம் வறட்சி ஏற்படுது இல்லையா. ஸோ அந்த வறட்சியை சமாளிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த அர்ஜென்டினா நாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. சரி. இந்த கோதுமை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா HB4 டிராஃப்ட். HB4 டிராஃப்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வீட். ஓகே. ரெசிஸ்டன்ட் வீட் அப்படிங்கிற இந்த பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூட். ஓகேவா. ஸோ அர்ஜென்டினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. அர்ஜென்டினா பயோடெக் இன்ஸ்டியூட்டு. ஓகே. ஸோ பயோடெக் இன்ஸ்டியூட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயோசெஸ். ஓகே. பயோசெஸ். நெக்ஸ்ட்டு பயோசஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா. ஸோ பயோசஸ் யூனிவர்சிட்டி இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த HB4 டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் வீட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா. அர்ஜென்டினா பயோடெக் இன்ஸ்டியூட் அண்ட் பயோசஸ் யூனிவர்சிட்டி இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா. இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை என்ன பண்ணியிருக்கிறாங்க உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து என்ன பண்ணுவாங்க நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நல்லா சொல்லி பாருங்கள். ஓகேவா. ஸோ இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.